வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷ கேண்டில்ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 312க்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட்டை. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா காப்பர் மார்க்கெட் 312 ரெசிஸ்டன்ஸை வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனோன்னா 312 டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி புதிய லோ, அதாவது ஓப்பனிங்லேருந்து புதிய லோ க்ரியேட் பண்ணிட்டே வந்திருக்கு. படிப்படியாக லோ குறைஞ்சிட்டே வந்திருக்கிறத பார்த்துட்டு இருந்தோம். 309 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் கொடுத்து மறுபடியும் 312 டெஸ்ட் பண்ணி 11ல் க்ளோஸ் ஆகிருக்கு. முதல் பாதி செல்லிங்க்கு சாதகமாக இருந்திருந்தாலும் இரண்டாவது பாதி முழுக்க செல்லிங்க்கு சாதகமாக அமையலை. ஆனால் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்தோன்னா ஓப்பனிங்கை விட கொஞ்சம் கம்மி, முன்னாடி நாள் க்ளோசிங்க்கு ஈக்குவலாக க்ளோஸ் ஆகிருக்கு. 312 விட்ட கீழே க்ளோஸ் ஆனதெல்லாம் செல்லிங்க்கு சாதகமான விஷயமாக அமைஞ்சிருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 309 விட்டு கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 312 ரெசிஸ்டன்ஸாக வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 312 மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 306.6, 303.6, 302. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.